கருணாநிதிக்கு மெரினாவில் சிலை அமைக்க தமிழக அரசு போட்ட முட்டுக்கட்டைகளை தமிழக மக்கள் மறக்க மாட்டார்கள், திமுகவும் மறக்காது என மதுரையில் கனிமொழி தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் திமுக மகளிரணி மாநில செயலாளர் கனிமொழி இன்று செல்லூர், ஜம்புராபுரம் மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்தார். பின்னர் புதூரில் பொதுமக்களிடம் உரையாற்றினார். அதில் தற்போதுள்ள தமிழக அரசு எந்த ஒரு திட்டங்களையும் முழுமையாக முடிக்கப்படாமல் பெயர் அளவிலேயே அடிக்கலாட்டும் நிலையிலேயே உள்ளது அல்லது அறிவிப்பு செய்யும் நிலையிலேயே உள்ளது என்றும் தமிழக முதல்வர் அடிக்கல் நாட்டும் நாயகர் என்று கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மோடி அரசு பதவியேற்ற பின் பொதுமக்கள், விவசாயிகள், ஊடகத்துறையினர், பத்திரிகை துறையினர் என அனைவரும் முடக்கப்படும் நிலையிலேயே உள்ளதாகவும், மோடி அரசு பதவிக்கு முன் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருந்தது, தற்போது ஜனநாயகம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தன்னுடைய கட்சி இயக்கத்தின் தலைவி அவருக்கே துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அதை தாண்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மையார பார்த்து அவங்க சின்னம்மா இல்ல எங்க அம்மா எல்லாமே அவங்கதான் அப்படின்னாங்க. இன்னைக்கு டெல்லிக்கு போயிட்டு வந்து அங்க சொல்லக்கூடிய செய்திகளை காதல் வாங்கி கொண்டு வந்து செய்திகளை காதல்ல கட்டளைகளுக்கு கீழ்படிந்து இன்னைக்கு வந்து அவங்களை உடனே விட மாட்டோம் என்று டிஜிபி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் இருக்காங்க. இப்படி தன்னுடைய கட்சியை, தன்னை, தன் சுயமரியாதையை, தமிழ்நாட்டின் பெருமையை, தமிழகத்தின் உரிமைகளை எல்லாத்தையும் கொண்டு போய் டெல்லியிலே அடகு வைத்திருக்கக்கூடிய இவர்களுக்கு வரக்கூடிய தேர்தலிலே நாம் சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும். அதில் அக்கறை இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே உருவாக வேண்டும். வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு திறமை இருக்கக்கூடிய, மக்களுடைய அடிப்படை தேவைகளை சரி செய்து தரக்கூடிய ஆட்சி, மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆட்சி, மக்களை பற்றி கவலை இருக்கக்கூடிய ஆட்சி, தன்னுடைய ஆட்சியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக டெல்லியில கொண்டு போய் தமிழ்நாட்டை அடகு வைத்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி நிச்சயமாக தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதை கொண்டு வந்தால், நீட் பரீட்சைகளை கொண்டு வந்தா அதை எதிர்க்க மாட்டார்கள், அமைதியாக ஏற்றுக்கொள்வார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய மருத்துவ கனவுகளை எல்லாம் சிதறடிக்கக்கூடிய ஒரு செயல். அது சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட குடியுரிமை சட்டம், அதையும் ஆதரிப்பார்கள். விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டங்கள், அதையும் தன்னை விவசாயின்னு பெருமையா சொல்லிக்கிறாரு, பச்சை துண்டு போட்டுக்கிறாரு இல்லையா? ஆனா விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்திருந்து அந்த சட்டங்களை ஆதரிக்கக்கூடிய ஒருவர் தான் பழனிசாமி. எப்படி இவரும் விவசாயி, அந்த 70-80 நாளா போராடி கொண்டிருக்கக்கூடிய, டெல்லி குளிர்ல போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களும் விவசாயிகளா? இப்படி விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு, விவசாயிகளுக்கு மட்டும் இல்ல, அந்த சட்டங்கள் சாமானிய குடும்பங்களில் உணவுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலையை உருவாக்கிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாதுகாக்கப்பட்ட உணவு பட்டியலிருந்து வெங்காயம், பருப்பு, எண்ணெய், ராகி, உருளைக்கிழங்கு, இப்படி பல பொருட்களை அந்த பட்டியல இருந்து எடுத்துட்டாங்க. இனிமேல யார் வேணாலும் பதுக்கி வைக்கலாம், எந்த விலைக்கு வேணாலும் விற்கலாம். கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு நல்லது செய்யக்கூடிய சட்டங்கள், இந்த சட்டங்களை தன்னுடைய ஆட்சியை காப்பாத்திக்கணுங்கிற ஒரே காரணத்திற்காக வரவேற்று இருக்கக்கூடிய ஒருவர் தான் பழனிசாமி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த ஆட்சியில பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்க முடியும்? யாருடைய பெயரால ஆட்சி நடத்துறோம்னு சொல்றாங்க? அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரால. அந்த அம்மையாருடைய மரணத்திலே இருக்கக்கூடிய கேள்விகள் நம்ம கேட்க, கூட இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய OPS கேட்டார், பல சந்தேகங்கள் இருக்கு என்று. இதுவரைக்கும் கமிஷன் போட்டாங்களே தவிர அதற்கான விடை இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. இப்படி வயது முதிர்ந்த பெண்களாக இருந்தாலும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போனீங்கன்னா கம்ப்ளைண்ட வாங்குறது இல்ல.
காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் வரை நிச்சயமாக உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருந்தது. ஆனால் இன்று எதிர்கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்கள், அவர்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்களோட நிலை என்ன ஆகிறது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், எழுத்தாளர்களாக இருக்கட்டும், சிந்தனையாளர்களாக இருக்கட்டும், அவர்கள் எப்படி ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால இன்னைக்கு ஜனநாயகம் வெளிநாடுகள்ல இருந்து இங்க நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு சித்தரிக்கப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம். போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை அழைத்து பேசி ஒரு நியாயம் தந்தால் நிச்சயமாக இது ஜனநாயக நாடுன்னு அதுக்கப்புறம் நம்ம ஏற்றுக்கொள்வதை பற்றி சிந்திக்கலாம். ஆனால் இதை போய் விவசாயிகளிடம் சொல்ல சொல்லுங்க. அவங்க எந்த அளவுக்கு பெருந்தன்மை நடந்துப்பாங்கன்னு இப்பொழுதும் நீதிமன்றம் தான் கொடுத்திருக்கு. தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்த போது மெரினாவில் இடம் கேட்ட பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு பெருந்தன்மையாக நடந்து கொண்டிருந்தார்கள் என்பதை தமிழகமும் மறக்காது, மன்னிக்காது, திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் மறக்காது.